Hi, hello, welcome you all. This is your channel, your mate. இன்னைக்கு 12th மேத்ஸ் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் அப்படிங்கிற பாடத்தில் செங்குத்து அணி அப்படிங்கிற அந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சதுர அணி ஏவுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிற கண்டிஷனை நிறைவு செய்தால் மட்டும்தான் அந்த ஏ அப்படிங்கிற அணி செங்குத்து அணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செங்குத்து அணியா இதை இல்லாமல் ஒன் வேர்டில் ஒரு அணி ஏ அப்படிங்கிறது செங்குத்து அணியாக இருப்பதற்கு தேவையான நிபந்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்ற கண்டிஷனை நிறைவு செய்தாலே அந்த ஏ அப்படிங்கிற அணி செங்குத்து அணி. சரியா? இதை சார்ந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். எடுத்துக்காட்டு 1.11 அணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா என்பது செங்குத்து அணி என நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கணக்கு. இதுக்கு தீர்வு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற அணியை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏ ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இந்த கொடுத்துருக்கிற அணியை அப்படியே ஏ அப்படின்னு பேர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேற்றம் என்ன கொடுத்துருந்தாங்க செங்குத்து அணினா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இதே ஏங்கிற அணியை நம்ம என்ன பண்ணணும்னா வரிசை மாற்றம் செய்யணும். சரியா? அதாவது ஒன்று நிறைய நிரலாக மாற்றணும், இல்லை நிரலை நிறையாக மாற்றணும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஏங்கிற அணியை அப்படியே எழுதியாச்சு. இங்கே டிரான்ஸ்போஸ் இருக்கிறதால இங்கேயும் டிரான்ஸ்போஸ் அப்படின்றத போட்டுக்கிறோம். இப்போ ரோ அப்படின்னா கிடைமட்டமாக இருக்கிறது தான் ரோ. இந்த ரோவை நம்ம காலமாக நிரல் வடிவத்தில் நம்ம எழுதுகிறோம். அப்போ இங்கே காஸ் தீட்டா வந்துடும். இந்த மைனஸ் சைன் தீட்டா எங்கே வந்துடும்னா இங்கே கீழே வந்துடும், மைனஸ் சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த நிறை இரண்டாவது நிறையில் இருக்க சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் இரண்டாவது நிரலாக மாறிடும். சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு வரிசை மாற்றம் செய்கிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்னென்னா ஏ டிரான்ஸ்போஸ். சரியா? இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற அணியோட அணி பெருக்கல் செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற அணி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏங்கிற அணியை அப்படியே இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸுங்கிற அணி கொடுத்துருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற அணி இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற அணியவும் இங்கே எழுதிக்கிறோம். இப்போ இதை ரெண்டையும் அணி பெருக்கல் செய்கிறோம். அணி பெருக்கல் செய்யணும் அப்படின்னா முதல் நிரலோட பெருக்கணும். முதல் உறுப்போடையும் இந்த இரண்டாவது உறுப்போடையும் பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே மைனஸ் சைன் தீட்டா, இங்கே என்ன இருக்குது மைனஸ் சைன் தீட்டா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ முதல் நிரலோட பெருக்கி இங்கே எழுதியாச்சு. அடுத்ததாக இங்கே அதே முதல் நிறையை எடுத்து இரண்டாவது நிரலோட பெருக்கணும். சரிங்களா? அப்போது காஸ் தீட்டா சைன் தீட்டா இங்கே போட்டாச்சு. அடுத்தது ரெண்டாவது உறுப்பு இங்கே ரெண்டாவது உறுப்பையும் பெருக்குங்க. இப்போ இங்கே மைனஸ் சைன் தீட்டா இருக்குது, இங்கே ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது. ஸோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது இரண்டாவது நிரை முதல் நிரல். ஸோ இரண்டாவது நிறையில் உள்ள முதல் உறுப்போடையும் இரண்டாவது உறுப்போடையும் பெருக்கிறோம். ஸோ சைன் தீட்டா காஸ் தீட்டா. இங்கே என்ன இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா இங்கே போடுறோம். அடுத்தது இரண்டாவது நிரலோட முதல் உறுப்போடையும் இரண்டாவது உறுப்போடையும் பெருக்கிறோம். அப்போ சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டானா ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதால ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போட்டுறோம். இது ஃபுல்லாகவே ஒரு அணி தான். அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ற ஒரு முற்றுரிமை படிச்சிருக்கிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே என்னவாயிடும்னா கேன்சல் ஆகிடும். ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. ஸோ இது 0. அடுத்தது இங்கேயும் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்குது. ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ இதனுடைய வேல்யூவும் 0 தான். ஸோ இங்கே 0ன்னு போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ முற்றொருமை, அது ஒரு ஃபேமஸான முற்றொருமை. ஸோ அதனால் அதனுடைய மதிப்பு 1 அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இப்போது இதை ஏன் I2 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மூளைவிட்ட உறுப்புகள் 1 அப்படின்னு இருந்து மற்ற உறுப்புகள் 0ன்னு இருந்தது அப்படின்னா அந்த அணிக்கு பேர் அலகு அணி. அலகு அணியை என்னன்னு சொல்லுவோம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது ஐன்னு குறிப்பிடுறோம். இதனுடைய நிரலும் 2x2, அதனால் இங்கே I2 அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். சரியா? சரி, இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இங்கே என்னன்னு கிடச்சிருக்கு, I2ன்னு கிடச்சிருக்கு. இதே போல்
ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு கண்டிப்பாக என்னன்னு கிடைக்கும், I2ன்னு தான் கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டில் இந்த ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற இந்த அணியை எழுதிக்கணும். அதே போல் ரெண்டாவதா இந்த ஏ அப்படிங்கிற இந்த அணியை எழுதிக்கணும். இந்த ரெண்டு அணியவும் எழுதுனீங்கன்னா கிடைக்கிற ஆன்சரும் என்னவா இருக்கும்னா 1 0 0 1 அப்படிங்கிற அழகு அணியாக தான் கிடைக்கும். அப்படின்னு அது வந்து அப்போது இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு I2 அப்படின்னு நிரூபிச்சாச்சு. ஸோ இப்படி இந்த ரெண்டு கண்டிஷனும் நிறைவு செய்கிறதால இந்த அணி ஏ கொடுத்துருக்க அணி இந்த ஏ அப்படிங்கிற அணி செங்குத்து அணி அப்படின்னு நிரூபிச்சாச்சு. அவ்வளோதாம்மா. தேங்க்யூ.